என் ஆவியில பரிசுத்த ஆவியான ஒரு காரியத்தை சொன்னாரு. இங்க இருக்கிற மேக்சிமம் ஆவியானவர் என்கிட்ட கேட்டாரு, எவ்வளவு காரியத்தை மிஸ் பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம அதை அக்செப்ட் பண்ணணும். நம்ம வந்து அப்படியெல்லாம் இல்ல அப்படியே சொல்லி நம்ம வந்து இப்படி போக தான் தெரியும் நமக்கு. we are never in a place of நம்ம வந்து ஒத்துக்கிறதே இல்லை எதையுமே. ஒத்துக்கிற மனப்பான்மை, ஏன்னா நமக்குள்ள அவ்வளவு பெருமை இருக்குது. we are not ready to accept. நீ சாயந்தரம் I was ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, எனக்கு வருத்தமாயிடுச்சு. இதை நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஒரு வார்த்தை எனக்குள்ள ஆண்டவர் கேட்டாரு, do you know how much you lost by missing the season? உங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி, உன்னுடைய சந்தர்ப்பத்தை, உனக்கு கொடுக்கப்பட்ட வாசல்களை திறந்திருக்கிறது, உனக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள், எத்தனை சந்தர்ப்பங்களை நீ மிஸ் பண்ணி, எத்தனை காரியம். நான் ஆண்டவர் சொன்னா, you come to heaven and see, you'll be shocked. இந்த வேர்ட் நான் ஆவியானவர் உள்ளன்னு சொன்னதை நான் சொல்றேன். நீ பரலோகத்துக்கு வந்து நான் உனக்கு காட்டுறேன், இதை மிஸ் பண்ணதுனால எதை நீ மிஸ் பண்ண, எதை நீ மிஸ் பண்ணதுனால என்னென்ன இழந்தேன்னு நீ உனக்கு காட்டினேன். you will be surprised அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். you will be surprised. ஒரு சில சந்தர்ப்பத்தை நீ மிஸ் பண்ணதுனால உனக்கு வந்த இழப்புகள் என்ன நீ பார்த்தா, நீ பரலோகத்தை வந்து பார்த்து ஆச்சரியப்பட போற. ஒருவேளை உனக்கும் எனக்கும் சின்ன விஷயமா இருந்திருக்கும். ஒரு மீட்டிங் கூப்பிட்டாங்க, நான் போல, சின்ன விஷயம் அது. பட் அதனால நம்ம இழந்தது என்னன்னு பார்த்தா, நம்ம இதை மிஸ் பண்ணி எங்க போனோமோ அதுல இருந்து நமக்கு ஒண்ணுமே வந்திருக்காது. ஆனா நம்ம இழந்தது, நான் சொல்றது எவ்வளவு பேருக்கு உங்களுக்கு புரியுது? நம்ம லைஃப்ல இந்த மாதிரி நிறைய தருணங்கள் இருக்கு. what we missed in our life, we missed something. we always in a place to miss something. எப்பவுமே நம்ம வந்து ஏன் தெரியுமா, ஏன் மிஸ் பண்ற தெரியுமா? ஏன்? டிஸ்ட்ராக்ஷன், கவன சிதைவுதான். கவன சிதைவுனால தான் நம்ம மிஸ் பண்றோம். நம்ம டிஸ்ட்ராக்ஷன். எவ்வளவு பேர் ஜெபத்திலேயே நிறைய பேர் டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்காங்க தெரியுங்களா? ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், ஆனா நம்ம ஜெபம் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்போம், சிந்தனை வேற எங்கேயோ இருக்கும். புரியுதுங்களா? நம்மளோட வார்த்தையும் நம்மளோட எண்ணங்களும் நம்மளோட இருதயமும் அலைன்மெண்ட்ல இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருப்போம், சிந்தனை வேற எங்கேயாவது இருக்கும், இருதயம் வேற எங்கேயாவது இருக்கும். மூணு பிரிஞ்சிருக்கும். ஜெப நேரத்திலேயே மூணு என்ன இருக்கும்? பிரிஞ்சிருக்கும். எண்ணம் வேற இடத்துல இருக்கும், சரீரம் வார்த்தை எதையாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கும், வார்த்தைக்கும் சிந்தனைக்கும் சம்பந்தமே இருக்காது, இருதயம் வேற எங்கேயாவது இருக்கும். ஒன்றை நான் கேட்டேன், அதையே சேம் திங். get after it. இந்த மைண்ட்ல அதுக்கு பின்னாடி நான் போறேன். ஒன்ன நான் கேட்டேன், அதுக்கு பின்னாடி என்னோட எண்ணங்கள், என்னுடைய சிந்தனை, என்னுடைய உணர்ச்சி எல்லாத்தையும் நான் என்ன கேட்டேனோ அதுக்கு நான் அலைன்மெண்ட்ல கொண்டு வரேன். இப்படி ஒரு ஜெபத்தை பண்ணி பாருங்க பார்க்கலாம். ஒரு அவர் ஜெபிக்க வேணாம், 10 நிமிஷம் நீ பண்ற ஜெபம், உன்னுடைய வார்த்தை, உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய ஸ்பிரிட் எல்லாமே அலைன்மெண்ட்ல. ஒரே இததான் பண்ணாங்க 120 பேரு. ஒரு மனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்தார்கள்.